இப்போ இந்த இடத்துல அவர் விளக்கம் சொல்லியிருந்தார்னா விஞ்ஞானபூர்வமாக கூறுகிறார் என்று சொல்லலாம், மெய்ஞானபூர்வமாக சொல்லலாம். ஆனால் அதற்கு எந்த விளக்கமும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல நினைக்கிறார், மூளை சக்தியாகிறது என்ற வார்த்தையை விடுறாரு. சக்தியாகிறது, சக்தின்றதை உணர்றாரு. ஆனால் கான்செப்டை முழுமையாக நமக்கு சொல்லலை. அதைத்தான் நாம் கொஞ்சம் ஆய்வு பார்க்கிறோம். இவர் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே, யூஜிகே சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே வேதாந்தத்தில் பல்வேறு விஷயங்களாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய மூளையிலுடைய ரீஜனை இன்னும் பக்குவப்படுத்தவில்லை என்றுதான் நமக்கு படுகிறது. உள்வாங்கவே இன்னும் ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியவில்லை, கற்கவில்லை என்பது தீர்க்கமாக தெரிகிறது. ப்ரீடாமினேஷனோடையே, இது பல தடவை நாம் சொல்லி வந்து கொண்டே இருக்கு, ப்ரீடாமினேஷனோடையே கேட்குறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், செயல்படுறோம். அதை உடைக்கணும் அப்படின்றதுக்கு யூஜிகே சொன்னாலும் இவர் உடைக்க முடியுதா? இவரே உடைச்சிருக்காரான்னா இவர் நம்மளை அந்தரத்தில் விட்டது மாதிரி இருக்கும். இவர் நம்மளை உடைச்சிடலை. இப்போ உடைத்தவுடன் ஒரு வழி சொல்ல வேண்டுமல்ல, அந்த வழியையும் நேரடியாக காண்பிக்கவில்லை அவர். ஆனால் சொல்லுவது எல்லாம் உண்மையா என்றால் உண்மையாகவே தான் இருக்கிறது. செகண்ட் தாட்டே இதில் இல்லை. ஏனென்றால் நீ நிர்வாணமாக இருந்த மனிதன் இன்றைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறாயே, எப்படி வளர்ந்தாய்? மறுபடியும் உன்னுடைய மூளையினுடைய பரிணாம வளர்ச்சியில் தானே. அப்போ மூளையினுடைய முழுவதும் கண்டுவிட்டாயா என்று அறிவியலிடம் கேட்டால் அறிவியல் சொல்லுகிறது, என் மூளையில் ஒரு சில சதவீதங்கள் கூட பயன்படுத்தப்படவில்லை என்று அறிவியல் காமனாக சொல்லுகிறது. சில அறிவியல் ஒரு 8% பயன்படுத்தினாலே நீங்கள் நோபல் பரிசு வாங்கலாம் என்று கூட சொல்லுகிறது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களில் மீதி இருக்கக்கூடிய அறிவியல் என்னவென்றால் பயன்படுத்தப்படவில்லை. இன்றைக்கிற அறிவியல் நீட்டாக சொல்லிவிட்டது, மூளையினுடைய எந்த விஷயத்தையும் முழுமையாக எந்த அறிவியலும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதைத்தான் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். 10,000 கோடி செல்களிலும் இயக்குவதற்கு யூஜிகேயும் ஒரு விதை போட்டிருக்கிறார். வேதாந்தம் எப்படி விதை போட்டது என்றால் உனக்குள்ளே எல்லையற்ற என்று ஒன்று விதை போட்டு விட்டு சென்றது. விவேகானந்தர் அதை எல்லையற்ற சக்தி என்று அதை மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டார். வருபவர்களெல்லாம் பாடல்கள், சினிமா பாடல்களை எது எல்லையற்றது? எப்படி? அது மூளைதான் என்று தீர்க்கமாக நம்மால் உணர முடிகிறது. இந்த அளவில் இன்றைக்கு 18/10/2010 அன்று தீர்க்கமாக உணர முடிகிறது. இதனுடைய பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு இனிமேல் அதை முழுமைப்படுத்த முயற்சி செய்கிறோம். மூளைதான், உன்னுடைய எல்லையற்ற சக்தி எங்கு இருக்கிறது? மூளையிலே இருக்கிறது, அல்லது மூளையின் வழியாக வருகிறது, அல்லது மூளையின் வழியாக போகிறது. இப்படி வைத்துக்கொள்வோம். இந்த எல்லையற்ற சக்திக்கு இன்னொரு விதமான விஷயம்தான், நீ வாழ்க்கையை பற்றி முடிவு செய்து விடாதே. நீ கேள்வி கேட்கிறாயே, இதுதான் இறுதி என்று. இல்லை, இப்படி ஒவ்வொன்றா உடைக்கிறார். நீ ஆத்மா என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே, அது இல்லை. நீ கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது அல்ல. எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய எல்லையற்ற சக்தியினுடைய இன்னொரு பகுதிக்குள்ளே செல்லலாம். எது உருவாக்கப்படவில்லை நினைத்து பாருங்கள். கொஞ்சம் கற்பனையாக சிந்தித்து பாருங்கள். நேரடியாக மனிதன் மட்டும் இந்த உலகத்திலே இல்லை என்றால் இங்கு யார் இருந்திருப்பார்கள்? பூமி சுழன்று கொண்டிருக்கும், கோள்கள் இருந்திருக்கும், உயிரினங்கள் இருந்திருக்கும், பறவைகள் இருந்திருக்கும், கடல் இருந்திருக்கும், தண்ணீர் இருந்திருக்கும், பஞ்சபூதங்கள் இருந்திருக்கும், மலைகள் இருந்திருக்கும். மனிதர்கள் இல்லை என்றால். ஆனால் எப்பொழுது மனிதன் தோன்றினானோ, மனிதனுடைய மூளையில் எப்பொழுது எண்ணங்கள் தோன்றினவோ, என்னென்னால் மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் எண்ணங்கள் தோன்றவில்லையே. அப்போ எப்பொழுது மனிதனுக்கு எண்ணங்கள் தோன்றினவோ, எண்ணங்களினுடைய தோன்றலுக்கு பிறகுதானே இந்த உலகம் முழுமையாக தோன்றி இருக்கிறது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தானே. ஒன்றை கண்டுபிடித்த பிறகு, ஒன்றை பார்த்த பிறகு, கற்கால மனிதன், ஒரு உணவுக்காக உலகமெல்லாம் ஓடிய மனிதன்,
நினைத்து பாருங்களேன். ஆக மறுபடியும்